மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே நமது உபரி நீரை அந்த சிகராயன்குளம் அந்த கல்குவாரியில சேர்ப்பதற்காக மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அதனுடைய 40 கோடி ரூபாய் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 40 கோடி ரூபாய் செலவிலே. எனவே இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏரிகளை நகராட்சிக்கு சொந்தமான, பேரூராட்சிக்கு சொந்தமான, நகராட்சிக்கு உள்ள சொந்தமான, நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை அதை தூர்வாரி சுத்தம் செய்து பாதை அமைக்கின்ற பணிக்காக இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தை, செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுப்பது ஆயிரக்கணக்கான ஏரிகள், பெரிய பெரிய 1000 ஏக்கர் 500 ஏக்கர் என்று மிகப்பெரிய அளவில் ஏரிகள் இருக்கிறது. அது நீர்வளத்துறை சார்பாக இருக்கிறது. இங்கு நகராட்சி சொந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரி செய்வதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டு எந்த பகுதி என்று சொன்னால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம். இது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏரிகளை தூர்வாரவும் அதை சப்பிடவும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக செய்து தரப்படும்.